ஸோ ஹாய் டிடிசி ஸ்குவாட்ஸ், இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு இருந்தேன். ஆனால் ஒரு வழியாக நடந்துருச்சு. என்னன்னு தானே ப்ரோ கேட்குறீங்க? அதாவது ஃபஸ்ட் டைம் தமிழில் ஒரு சூப்பர் கேம் வரப்போகுதுங்க. இது வரைக்கும் இந்தியனில் கூட நிறைய கேம் வந்துருச்சு. இந்தியன் கேம்னு சொல்லிக்க கூட நிறைய கேம் இருக்குது. ஆனால் தமிழில் ஒரு கேம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு கேம் வரப்போகுது. அதுவும் நம்ம தஞ்சாவூரை பேஸ் பண்ணி தான். இந்நேரம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அது எந்த கேம்னு. சன் ஆஃப் தஞ்சை கேமோட ஒரு ரிவ்யூவும் அதே மாதிரி ஸ்டோரி லைன் எப்படி இருக்கும்போது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்க, நம்ம ரொம்பலாம் பேச வேணாம், வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடும். வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஓகேங்க, இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாராசா அப்படிங்கிற மாதிரி தான் கதையை ஆரம்பிக்குது. வாராசா உட்காரு. ஸோ எடுத்தோடனே காவேரியாரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்கங்க. காவேரியாரை காட்டினதுக்கப்புறம் ஒரு பாட்டியை காமிச்சு வாராசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை ஆரம்பிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேமோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கிடையாது. நம்ம கூட ஆரம்பத்தில் ராஜராஜ சோழனை வச்சு தான் விளையாட போகிறோம்னு நினச்சோம். ஆனால் ராஜராஜ சோழனை வச்சு நம்ம விளையாட போகிறது கிடையாது. இந்த கேம் என்னதான் 11th செஞ்சுரி சோழ நாட்டோட பேரரசு அந்த ஒரு டைமில் நடந்த மாதிரி இருந்தாலும் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரை வச்சு விளையாட போகிறோம்னா நம்ம ராஜராஜ சோழனை வச்சு விளையாட போகிறது இல்லை, வினேந்திர சோழனை வச்சு தான் விளையாட போகிறோம். ஆனால் இந்த வினேந்திர சோழன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசுக்கு ஒரு இளவரசராக இருந்தவர் தான். தன்னோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இளவரசராக இருந்த ஒரு ஆள் இந்த சில பல சதிகாரர்கள் துரோகத்தினால வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பதவி இழந்து ஒரு சாதாரண மக்களோடு சேர்ந்து வாழ்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்படுதுங்க. அப்படி மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் தான் இது. இனிமேல் நம்ம இப்படி விடக்கூடாது, இனிமேல் நான் என்னுடைய அரசாட்சியை நான் திருப்பி பிடிக்கணும், நான் திருப்பி இளவரசராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்து நான் திருப்பி வராரு. அதில் தான் சொல்லியிருந்தாரு, நீ காக்க வந்தவனா அழிக்க வந்தவன் கூட ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்கும். உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கும்போது செம சூப்பரான ஒரு சூப்பர் வைப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நீ ஆள பிறந்தவனா இல்லை அழிக்க பிறந்தவனா வரைக்கும் எனக்கு உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் மோடு கிடச்சிச்சு. அதாவது ஒரு வேறு லெவலான ஒரு இதுதாங்க, உண்மையிலே செம்ம தரமாக இருந்துச்சு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் நிறைய என்பிசிஸ்லாம் வந்து இருக்காங்க. அந்த ஒவ்வொரு என்பிசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு டைம் லைனிங்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வேலைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் இருக்கிற எம்பிசிஸ் ஒவ்வொருமே டே அண்ட் நைட், அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்பிசிஸ்க்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். அவன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவங்க பார்க்குற வேலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு டெய்லி லைஃப் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எம்பிசிஸ்க்கு கொடுத்துருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள்லேயே அந்த மாதிரி தான் நான் பார்த்து படித்தேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. கிராஃபிக்ஸ் வைஸ் உண்மையிலே நான் தரமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது போக நிறைய தமிழ் ஆயுதங்கள்லாம் இருக்குது. இந்த அருவாளை வச்சு மண்டையை புழக்கிறது, அப்புறம் இந்த சுருள்வாலை தான் மெயினாக. அந்த சுருள்வாள் நம்மளோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் ஹீரோவோட மெயின் ஒரு ஆயுதனாலே அது இந்த சுருள்வாள் தான். வாய் வேறு வளருது. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலாக இந்த கேம் வந்து இருக்கும்போது இந்த கேமோட டீமே மொத்தமாக 30 பேர் சேர்ந்து அந்த கேம் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அந்த 30 பேர் உண்மையில் ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் அந்த கேம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேமோட ரிலீஸ் டேட் கூடிய சீக்கிரம் சொல்லிடுவாங்க. ஸோ உண்மையில கேமுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அடுத்த ஸ்டோரியில் எனக்கு போகலாம். இந்த கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவலாளிக்கு பின்னாடி இருந்து நம்ம அந்த சில பேர் அசாசினேட் பண்ணுற மாதிரி இருக்குது, கொல்ற மாதிரி இருக்குது. அந்த கொல்ற சீன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே தரமாக தான் இருந்துச்சு. ஸோ அதாவது ஒரு மனுஷன் எப்படி பார்ப்பான், அந்த 180 டிகிரியில் பார்க்குற மாதிரி காமிச்சிட்டு அவருக்கு பின்னாடி போயிட்டு கரெக்டாக அந்த அதாவது அந்த வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா அசாசினேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த வளரி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. உண்மையிலே அதெல்லாம் வந்து ஒரு தரமான ஒரு செம்ம சினிமேட்டிக் மோடு எனக்கு கொடுத்துச்சு. அது போக இதில் தஞ்சை கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக காமிச்சாங்க. தஞ்சை ஊரை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டே ரொட்டீன் இருக்குது பார்த்தீங்களா, டே அண்ட் நைட்டு, அந்த வெதரு, ஸோ இது எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைட்டிங் எஃபெக்ட் உண்மையிலே தரமாக இருந்துச்சு. ஸோ கிராஃபிக்ஸுக்கு அது உண்மையிலே ஒரு பயங்கரமாக ஒரு இதாக தாங்க இருந்துச்சு லைட்டிங் எஃபெக்ட்லாம். ஸோ தமிழில் ஒரு கேம் வந்துடாதான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்த நமக்கு ஒருவேளை தமிழில் ஒரு சூப்பரான கேம் வந்துருச்சுடா. இனிமேல் தமிழில் ஒரு கேம் கூட இல்லைன்னு எவனும் சொல்ல மாட்டான். உண்மையில வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. உண்மையில தமிழில் ஒரு கேம் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது.
இந்த கேமில் சில பல ஒரு சின்ன குறைகள் இருக்குதான். ஸோ அந்த வாக்கிங் அனிமேஷன் கொஞ்சம் மாற்றணும் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஸோ அதை கொஞ்சம் மாற்றணும். பட் இருந்தாலும் மற்றபடி எனக்கு இந்த கேம் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னே தெரிலங்க. உண்மையில் அது அந்த வளரி வீசுகிற அந்த ஒரு சீனு, ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வினேந்திர சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. நான் அதை ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஸோ அந்த பேக் ஸ்டோரியும் பேஸ் பண்ணி தான் அந்த கதையுமே இருக்க போது. உண்மையில அது சூப்பராக தாங்க இருக்குது. உண்மையிலே தரமாக இருக்க போதுன்னு எனக்கு அந்த இது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ராஜராஜ சோழனை வச்சா விளையாட போகிறோம்னு நினச்சோம். ஆனால் வினேந்திர சோழனை வச்சா நம்ம விளையாட போகிறோம். ஸோ அவருடைய அவர் எப்போ திருப்பியும் அங்கே இருக்கக்கூடிய தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த துரோகிகள், அதுக்கப்புறம் அங்கே புகுந்திருக்கிற சில கூட்டாளிகள், தஞ்சைக்குள்ளே புகுந்திருக்க அந்த ஒரு மர்மமான படையை எப்படி அவர் அழித்து திருப்பியும் அரியணை ஏறுறாரு, திருப்பியும் எப்படி இளவரசன் ஆகிறாரு அப்படிங்கிறதும் இந்த கதையோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனு. இது என்னதான் ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் அந்த ஒரு இடம், அந்த கதை நடக்கிற அந்த 11th century அதெல்லாம் ஒரு தரமாக தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான கேமாக தான் இருக்க போகுது. அவருடைய வினேகரன் சோழனோட அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த கதையோட ஒரு மெயின் கான்செப்டாக இருக்க போகுதுங்க. உண்மையிலே அவர் திருப்பியும் அரியணை ஏற போகிறாரா, அவர் திரும்பவும் இளவரசராக மாற போகிறாரா, அப்படி அது மட்டும் இல்லாமல் ஸோ மக்களோட கஷ்டத்தை போக்க போகிறாரா. ஏன்னா அவர் தன்னுடைய பதவியை இழந்ததுக்கப்புறம், அந்த துரோகத்துக்கு அப்புறம் தன்னுடைய பதவியை இழந்து மக்களோட வாழும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மக்களை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. இதெல்லாத்தையும் தடுத்துட்டு திருப்பி நான் அரியணை ஏறுவேன், நான் இளவரசராக மாறி இந்த மக்களுக்கு நல்லது செய்வேங்கிறதுக்காக தான் அவர் திரும்பவும் இந்த ஒரு அரியணை பிடிக்கிறதுக்கு மேலே ட்ரை பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு. உண்மையில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவர் எப்படி வராரு, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த கதையோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்க போகுதுங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேயுமே ஓப்பன் வேர்ல்டு அப்படின்னு எங்கேயுமே அவங்க குறிப்பிடலை. ஸோ அப்போ அது ஓப்பன் வேர்ல்டாக இருக்குமா, இல்லை அந்த கதையை பொறுத்து தான் அந்த இடங்கள் மாறுமா அப்படிங்கிறதே நமக்கு தெரில. பட் எப்படி இருந்தாலும் இந்த கதை சூப்பராக இருக்க போகுது இந்த கேம், அது மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் பாலையில் ஒரு ஃபைட் சீன் என்ன வச்சுருக்காங்க. பாலையில் அந்த ஃபைட் சீன் உண்மையிலே தரமாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த ஃபைட் சீன்லாம் அந்த சுருளை வச்சுக்கிட்டு, அந்த சுருள் வாழை வச்சுட்டு அந்த அடித்து அந்த தூக்குறது, ஸோ அந்த தலை தனியாக போகிறது, கால் தனியாக போகிறது, அந்த ரத்தம் தெரிக்கிறதுலாம் சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. கேமை பொறுத்த வரைக்கும் ரத்தத்துக்கு பஞ்சமே இல்லை. இப்போ நீங்கள் போதுங்கிற அளவுக்கு பயங்கரமாக அந்த இந்த ஒரு கேம் அனிமேஷனை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையில் இன்னும் கொஞ்சம் அனிமேஷனை இது இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இது சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு அனிமேஷன் அவங்க சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு எங்கேயுமே குறை தெரியலை. அந்த வாக்கிங் ஸ்டைல் அனிமேஷனை மட்டும் அவங்க கொஞ்சம் மாற்றினா போதும். மற்றபடி கேமு செம ஒர்த்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தமிழில் ஒரு கேம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும். கண்டிப்பாக வாங்கி இந்த கேமை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகேங்க, என்னோட இந்த கேமை பற்றின ஒரு ஒப்பீனியனை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த கேமை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம மேலும் மேலே பேசி பார்ப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேம் வந்தால் யாரெல்லாம் ஏற்றி விளாட போகிறீங்க, இந்த கேமுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஸோ தமிழ் கேமிங் ஃபேன்ஸ் நமக்காகவே ஒரு சூப்பர் கேம் வந்திருக்கு. ஸோ நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். பை.